தொகுதி மறுவரையறை காரணமாக தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்னதுல? தொகுதி இந்த சீரமைப்பு முறையில தமிழ்நாடுடைய இந்த தொகுதி எண்ணிக்கை குறையும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தமிழகத்துக்கு உருவாகும். நீங்க குடும்ப கட்டுப்பாடு முறையில இன்னைக்கு ஜனத்தொகையை குறைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் அந்த எல்லா மாநில அரசுகளும் முயற்சி எடுத்தாங்க. அதுல தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில அதுல செயல்பட்டு இன்னைக்கு ஜனத்தொகையை குறைச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு நல்லது செய்ய இந்த நாட்டு நலனுக்காக மாநில நலனுக்காக ஒரு நல்லது செய்ய நினைச்சு கடைசியில அதனால ஒரு பாதகத்தை உருவாக்குற சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா நீங்க ஏற்கனவே 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே குறிப்பா தென் மாநிலங்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதி வர மாட்டேங்கி நமக்கு உண்டான அந்த பெடரலிசம் கான்செப்ட் கூட்டாட்சி அந்த தத்துவத்தையே இன்னைக்கு சிதைச்சிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. இப்ப இந்த நேரத்துல நீங்க ஒரு நல்லது செஞ்சு அதுக்காண்டி இந்த மறுசீரமைப்புல நீங்க கிட்டத்தட்ட 8 நாடாளுமன்ற தொகுதியில குறைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா மேற்கொண்டு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். இத அரசியல் பார்க்காம தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இயக்கங்களும் இதுல ஒன்றுபட்டு நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில இது கண்டிப்பா ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கிறதுதான் என்னுடைய கருத்து. நிதி ஒதுக்கீடுல 15 ஃபினான்ஸ் கமிஷன் பிரகாரம் தமிழ்நாடு ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திக்கிறதா முதலமைச்சர் சொல்றாரு. இப்ப மக்கள் பிரதிநிதித்துவத்துடைய எண்ணிக்கை எம்பிக்கள் எண்ணிக்கை குறையக்கூடிய பட்சத்துல தமிழ்நாட்டுக்கு வேற என்ன மாதிரியான சிக்கல் எல்லாம் ஏற்படுத்தும்? ஏன் இப்பவே இந்த முதலமைச்சர் பேசுறாரு? நீங்க ஏற்கனவே இங்க சொன்ன மாதிரி 15th அந்த பினான்ஸ் கமிஷன் அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இவங்க சரியா ஒன்றிய நிறைவேற்றலாம். அது இல்லாம நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நீங்க பேரிடர் நிதியா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க இப்ப இருக்கிற சென்னை மெட்ரோயோட பேஸ் 2 இதா இருக்கட்டும், நீங்க பல்வேறு விஷயங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல பாக்கி இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய வளர்ச்சி திட்டத்துக்கு உண்டான நிதி இருக்கட்டும், இல்லாட்டி ஒன்றிய அரசுடைய ஸ்கீம்ஸ் இருக்கட்டும், அதுக்குண்டான நிதியை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி நீங்க அந்த தொகுதி மறுசீரமைப்பு முறையில தொகுதியில குறைக்கிறாங்க வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்து எந்த விதத்திலயும் நம்முடைய நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை அவங்க கண்டிப்பா இனியே குறைக்க போறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நமக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, குறிப்பா தென் மாநிலங்கள் நிறைய தென் மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இதுல சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. இந்த குடும்ப கட்டுப்பாட்டு மூலியம் அந்த ஜனத்தொகையை குறைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். இப்ப இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல வெற்றி பெற்றாலே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்ற நிலை கொண்டு வராங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க அதுக்காண்டியே அதை கொண்டு வராங்க, ரொம்ப வேகமா கொண்டு வராங்க. அப்ப நம்மளுடைய குறிப்பா தென் மாநிலங்கள் தமிழ்நாடு போன்ற நான் ஹிந்தி அந்த ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்களோட எந்தவித ஒப்புதலோ எதுவுமே தேவையில்லை. இந்த கூட்டாட்சி தத்துவம் பெடரலிசம் கான்செப்டே புறத்தள்ளிட்டு அவங்களே எல்லா முடிவுகளும் எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்துட்டு அவங்க ஆட்சி முறையை கொண்டு வரணும். அதுக்குண்டான முயற்சியும் தான் நான் பாக்குறேன். நான் இப்ப தமிழ்நாட்டில் சராசரியா ஒரு 6 to 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் 25 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. இது ஒரு வாக்கு ஒரு வலிமை அப்படின்ற ஒரு முழக்கத்திற்கு முரணாதான் இருக்கு. அப்ப மறுசீரமைப்பு செய்யாம விட்டா தொடர்ச்சியாக இந்த விகித வித்தியாசம் அதிகரிச்சு தானே போகும். என்ன மாற்று தீர்வு இருக்குதுக்கு? நீங்க அவங்க ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணும். ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கை தொகுதி எண்ணிக்கையில அவங்க குறைக்க கூடாது. அது குறைக்கும் போது மிகப்பெரிய இப்ப நானே பாத்தீங்கன்னா திருச்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதி இதுல இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையில மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதிகள், அங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் அங்க செயல்படுத்த வேண்டியிருக்கு, இது பண்ண வேண்டியது. அப்படி இருக்கும் பொழுது மேற்கொண்டு இதை அவங்க குறைச்சாங்கன்னா தமிழ்நாட்டுல பல்வேறு தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற 6 சட்டமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு 1-2 குறைஞ்சபட்சம் 1-2 தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய தொகுதிகளா இருக்கு. அப்படி இருக்கும்போது இது போன்ற நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். நீங்க ஒன் சைஸ் ஆல் சொல்லுவாங்க. ஆனா நிதி நம்ம இப்போ நம்ம ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற ஒரு உரிமை வரைக்கும் பொழுது எந்த விதத்துல நம்மளால ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு கூட்டான இந்த கூட்டாட்சி தத்துவ முறையில் நம்ம செயல்படவே முடியாது. சரி, இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுசீரமைப்பு இது எல்லாவற்றையும் சேர்ந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு சாதகமா பாதகமா? மிகப்பெரிய பாதகத்தை உருவாக்கும். நீங்க சொல்ற இந்த தொகுதி சீரமைப்பு இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கலி நாட் ஃபீஸிபிள் இருக்காது. நீங்க ஒரு உதாரணம் நீங்க அந்த சட்டத்தையே கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல அவங்க ஒரு மெஜாரிட்டி வராம அவங்க அந்த அரசாங்கம் அது கவிழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மீறி அந்த
3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ அப்ப அங்க என்ன உங்க வந்து ஜனாதிபதி ஆட்சியோ இல்லாட்டி கவர்னர் வச்சு அவங்க இது பண்ண போறாங்களா? இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உருவாக்குறது. அது கண்டிப்பா இது வந்து அது டெக்னிக்கலி பொறுத்த வரைக்கும் டோட்டலி நாட் ஃபீசிபிள். ஒரே நாடு ஒரே தேர்தல் அது கண்டிப்பா அது கொண்டு வர முடியாது. எதை வச்சு இவங்க கொண்டு வராங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்ப வந்து ஜனாதிபதி ஆட்சி மாதிரி கொண்டு வராங்களா? அமெரிக்கன் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மாதிரி இங்க வந்து அப்படி ஒரு இதை கொண்டு வந்து அவர் நம்முடைய இன்றைய பிரதமர் வந்து நாளைக்கு ஒரு ஜனாதிபதியை எல்லா அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்து கண்டிப்பா அந்த ஜனநாயகத்தையே அழிக்க குழி தோண்டி புதைக்கிற ஒரு முயற்சியை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாடை போலவே ஆந்திரா தெலுங்கானா ரெண்டையும் கிளப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் 8 எம்பிக்கள் எண்ணிக்கை குறையுது. புதுசாக டீலிமிட்டேஷன் பண்ணாங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவுடைய நிலைப்பாடு மத்திய பாஜக அரசு அவங்களை சார்ந்து இருக்காங்க. ஆந்திராவுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை சார்ந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்களால பார்கெயின் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டில் அப்போஸ் பண்ணாலும் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? நீங்க தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் அங்க காங்கிரஸ் ஆட்சி அவங்க கண்டிப்பா எதிர்த்து தான் செயல்படுவாங்க. ஆந்திரா பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள்ல என்னன்னா அவங்க வந்து இன்னைக்கு சிறுபான்மையினரை பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலுமே இன்னைக்கு ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவுடைய போக்குல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. பட் இது பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் கண்டிப்பா எதிர்ப்பாங்க. அப்புறம் மாநில மக்களுடைய எதிர்ப்பை அவங்க கருத்தில் கொண்டு அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பாஜக அரசு ஒன்றிய அரசுடைய இதே நிலையை எதிர்ப்பாங்கன்னு எனக்கு படுது. நீங்க சொல்ற மாதிரி தெலுங்கானா ஆந்திரா மாத்திரம் கிடையாதுங்க. கேரளா கர்நாடகம் தென் மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு இது பங்கு வகிக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொண்டு வரும் பொழுது நாளைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியை இது பாதிக்கும். இது போன்ற ஒரு அணுகுமுறை, இது போன்ற ஒரு சட்டம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு துரை. நன்றி.